வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஒரு கணவன்ட்ட மனைவி கேட்குறாங்க, "ஏங்க நான் செத்து போயிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க?" அப்படின்னா, "ஐயோ! அந்த வார்த்தைய மட்டும் சொல்லிறவே சொல்லிறாத. எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ எதுக்கு இந்த நேரத்தில அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க?" அப்படிங்கிறார். "இல்லைங்க, சும்மா ஒரு வார்த்தைக்காக கேட்டேன்." "ஐயோ! அன்பே, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது." அப்படிங்கிறாரு. சரிங்க, ஒரு வேளை நான் சொல்கிறேன் நான் செத்துட்டா என்னோட சேலையெல்லாம் எடுத்து யாருக்காவது கொடுத்துருவீங்களா? ஐய்யய்யோ! அத நான் தரவே மாட்டேன். அது நான் உன் ஞாபகார்த்தமா வச்சிருப்பேன் அப்படிங்கிறார். என் நகையெல்லாம், ஐயோ! அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் மாரி தெரியுமா? நீ பயன்படுத்தினத நான் யாருக்காவது தருவேனா? கண்டிப்பா நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிறார். சரிங்க, இப்போ நான் இல்லாத இடத்துல வேறு யாரையாவது கொண்டு வந்து வைப்பீங்களா? ஏய், உன் நகை சேலையே யாருக்கும் தரமாட்டேன். நீ இருக்கிற இடத்துல நான் யாரையாவது வைப்பேனா? கண்டிப்பாக வைக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்படியே இந்த அம்மா ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே இருந்துட்டு கடைசியில், ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், கார் டிரைவிங் சொல்லி தருவீங்களா அப்படின்னு. ஐயோ, நான் சொல்லியே தரமாட்டேனே. ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு ஓட்ட தெரியும்னு சொன்னாரு பாருங்க, மாட்டிக்கிட்டாரு வசமாக. இந்த மாதிரி நம்ம மாற்றுறதே நம்ம வாயினால தான். நம்ம ஓவராக அதிகமாக பேச 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 தேவையில்லாமல் கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவியை மட்டும் சொல்ல, மற்ற எல்லா பிரச்சனைக்குமே சொல்கிறேன் நான். எந்த அளவுக்கு நம்ம வார்த்தைகளை குறைச்சிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம வார்த்தையை சுருக்கமாக பேசுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இவர் பாருங்க, ஒவ்வொன்றா சொல்லி 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 கடைசியில் இங்கே மாட்டிக்கிட்டாரு. அந்த அம்மா பின்னி எடுத்துருச்சு. அப்போ நீ எதோ செட் பண்ணி வச்சுருக்கிறியான்னு சொல்லிட்டு. அது நிஜமோ உண்மையோ பொய்யோ அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் நம்ம வார்த்தையில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேச வேணாம். தேவையில்லாத அதிக உரையாடல்கள் நமக்கு வேணாம். அது நம்மளை எங்கேயாவது பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். அதனால் இந்த கணவன் மாதிரி மாட்டிக்காமல் நம்மளும் தப்பிச்சு வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.